ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும்னா மினிமம் 2 ஏக்கராவது இடம் இருக்கணும். அது கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த ஃபீல்டுக்கு வரவே கூடாது. 2 ஏக்கர் இருந்தால் தான் அட்லீஸ்ட் 100 ஆடு வளர்க்க முடியும். நான் சொல்றது அட்லீஸ்ட் 100 ஆடுன்றது ஆக்சுவலாக வளர்க்க முடியாது. இன்னும் ஒரு ஏக்கராவது இருக்கணும். பட் வந்து சில தீவனங்கள்லாம் இருக்கு. மல்பெரி இதெல்லாம் வந்து லாங் டைம் ஒரு 120 நாளா இருக்கக்கூடியது. 2 ஏக்கருக்குள்ள பசு தீவனங்களை மட்டும் போட்டுட்டு மர தீவனங்கள் போடாம வெறும் பசு தீவனங்கள் மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா 100 ஆடு வளர்க்கலாம். கம்பல்சரி தாராளமா 100 ஆடு வளர்க்கலாம். அந்த 2 ஏக்கராவது இல்லாம ஒருத்தன் வரான் அப்படின்னா கண்டிப்பா போண்டியாயிருவான். அந்த 2 ஏக்கருக்கும் தண்ணி வசதி முதல்ல இருக்கும். அதான் பெரிய விஷயம். ஏன்னா நீங்க இன்னைக்கு சாதாரணமா ஆரம்பிப்பீங்க, நாளைக்கு பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இட பற்றாக்குறையால நீங்க ரொம்ப அவதிப்படுவீங்க. அப்ப தீவன பற்றாக்குறையால என்ன பண்ணுவீங்க, வெளியில இருந்து காசு கொடுத்து நிறைய தீவனம் வாங்கி அவன் ஆட்டுக்குடிக்கு எவ்வளவு செலவாகும் யோசிச்சு பாருங்க. அதனால மினிமம் 2 ஏக்கர் வேணும், தண்ணி வசதி இருக்கணும். நம்ம ஆக்சசபிலிட்டிக்கு பண்ணையும் நம்ம வசிக்கிற இடமும் பில்லு போட்டிருக்க இந்த தீவனங்கள் போட்டிருக்க இடமும் எல்லாம் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா வெரி லக்கி. இல்லைன்னா உங்களுக்கு மாத பெட்ரோல் செலவே 2000 ரூபா வரும். இப்போ நம்ம பண்ணையை பார்த்துருப்பீங்க, இதான் வீடு, இதான் பண்ணை, பக்கத்துலேயே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு வந்து பில்லு போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி செட்டப் இருக்கணும். இல்லைன்னா முடியாது. நம்ம ஆளு வேலை செய்ய அழுதுட்டு என்ன சொல்லுவாங்க, ஓகே பண்ண ஆரம்பிச்சாச்சு, ஒரு நார்த் இந்தியா ஃபேமிலி கூட வச்சிடலாம் அப்படிமா. முடிஞ்சு போச்சு, ஷோலியே முடிஞ்சு போச்சு. அவனுக்கு மாதம் 20000 ரூபா சம்பளம் கொடுக்கணும். நீங்கள் என்னைக்கு ஃபீல்டு வரைக்கும் இறங்கி பண்ணாமல் இதெல்லாம் பண்ணுறீங்களோ இது எல்லாமே பண்ண காரியம். இப்ப வேலையாட்கள் வச்சு பாத்துக்கிட்டு அவ்வளவு பாத்துக்க மாட்டாங்க. 100 ஆடுகளுக்கு 100 ஆடு இருந்தாலும் நம்ம தான் பார்க்கணும். 100 ஆடுகளுக்கு மேல ஒரு ஆடு இருந்தாலும் நீங்க ஆள் வச்சு பார்க்கலாம், தப்பே கிடையாது. 100 ஆடுகளுக்கு குறைவா வீட்டாள் பார்த்தாதான் அதுல வருமானம் நிறைவா கிடைக்கும். நீங்க 6000 ரூபாய்க்கு ஒரு குட்டி வாங்குறீங்க, அடுத்த 12 மாசத்துல 18000 ரூபாய்க்கு விற்கலாம். இன்ட்டு 3 டைம்ஸ் விற்கலாம். நீங்க இதுல ஒன்னு கேஷுவாலிட்டி ஆச்சு அப்படின்னா இந்த வருமானம் வந்து அப்படியே குறைஞ்சிரும். அதை அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஆமா, எப்படி கவனிப்பான்? இப்போ நான் எழுந்திருப்பேன், பண்ணை பட்டியை விட்டு ஆடு வெளில போச்சு அப்படின்னா 2 விஷயம் பார்க்கணும். பட்டியில வந்து நார்மல் ஆட்டுப்புழுக்கு இல்லாம ஏதாவது கழிஞ்சிருக்கா, மொதல் திங். 50 ஆடு வெளில போகும், அப்படி தீனியை வெளியில வச்சுட்டு விட்டோம்னா 50 வெளில போகும். அதுல ஏதாவது ஒன்று சோனியா நடந்து வருதா, இது பார்த்துட்டோம்னாவே நம்ம வந்து ஒரு பண்ணையை வந்து சக்சஸ்ஃபுல்லா நிர்வகிக்கணும். அன்னைக்கே பிடிச்சிடணும். அதை அன்னைக்கே பிடிச்சி தனியா குவாரண்டைன் பண்ணி என்ன பண்ணுது, ஒரு நம்மள்ட்ட எல்லா மாத்திரையும் இருக்கும், நம்மள்ட்ட அந்த மாத்திரையை கொடுத்து உடனே சரி பண்ணணும். இல்லையா நம்மளால முடியலை அப்படின்னா டக்குன்னு டாக்டரை கால் பண்ணி வர சொல்லி அதுக்கு ரெமெடி பண்ணணும். இல்லைன்னா நீங்க கொண்டு போயிடணும், ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடணும். இது யாரும் பார்க்கறது கிடையாது. இப்ப லேபருக்கு அது தெரியவே தெரியாது. அவனுக்கு என்ன மாசம் சம்பளம் வரப்போ போகுது, அவனுக்கு ஆடு வளர்ந்தானா வித்தானா அவனுக்கு அந்த கணக்கே கிடையாதுல்ல. ஸோ அதனால அது ஃபெயிலியர் தான். அது ஜிம் விட்டுருங்க. ஆட்டு பண்ணை அப்படிங்கும் போது மாத வருமானம் அப்படின்றது என்ன லெவலில்? ஆனால் நான் வந்து ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் என்ற ரேஷியோவில் தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ அந்த 1 லட்சம் ரூபாய் ரேஷியோ எனக்கு மாசம் வருமானம் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் வந்து இந்த ஜூன் மாசமும் ஜூலை மாசமும் தான் உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் ஒரு 11 மாசம் 10 மாசம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா அந்த டேர்ன் ஓவர் எல்லாத்தையும் இந்த 2 மாசம் தான் டார்கெட். இந்த 2 மாசம் தான் நமக்கு டார்கெட். இந்த 2 மாசத்துல மந்த்லி 1000. இப்போ ஒரு ஆடு நம்மள்ட்ட வளருதுன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ஆடு 1000 ரூபாய் நமக்கு வருமானம். அப்ப நீங்க 50 ஆடு வளர்த்தீங்கன்னா 50000 வருமானம். 100 ஆடு இருந்தா 100 ஆடு வருமானம்.